தமிழ் ஜோசியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட நம்ம தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்க போறோம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிற உங்களோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களோட 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறாரு. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய படிப்பு, வண்டி, வீடு, வாகனம், சுகம், அம்மா இந்த சம்மந்தப்பட்ட கிரகமான குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மனசு, காதல், குழந்தைகள், குலதெய்வம் இந்த மாதிரியான இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களோட 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடம்னா யார் யாரை சொல்லுவோம்னா கணவன், மனைவி, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு அதிபதி வந்து நீச்சம்னா 0 ஆகி எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு சுச்சுவேஷன்ல 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களோட அஷ்டமாதிபதி சந்திரன் வந்து 2 நாளைக்கு ஒரு தரம் ஒரு இடமா மாறியே வந்துக்கிட்டார். ஸோ அதனால 2 நாளைக்கு ஒரு தரமான கெடுதலும் நல்லதும் மாறி மாறி நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் உங்கள் ஜாதக அமைப்பு இருக்கும். அதேமாதிரி 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை, பாக்கியம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு, இஷ்ட தெய்வம், டிராவல் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் போய் சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து நீச்சமாகி உங்களோட 4ஆம் இடத்துல போய் உட்காந்து 10ல் கேது உட்காந்து 4ஆம் இடத்துல ராகு உட்காந்து. இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ உங்களோட ராசியாதிபதி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானம், அதாவது எதிரிகள், கடன், உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில போய் அமர்ந்திருக்கிறாங்க. இங்க போய் அமர்ந்திருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் சோர்வு, உடம்பு முடியாம போறது, சின்னதா ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது, மனம் சோர்வா இருக்கிறது, அதே மாதிரி ஏதாவது ஒரு கடன்ல போய் மாட்டிக்கிறது, அதே மாதிரி எதிரிகளால பிரச்சனைகள் உருவாருது, மறைமுக எதிரிகள் உருவாருது. உங்களோட நடவடிக்கையினாலேயோ உங்க பேச்சினாலேயோ ஏதோ சொன்னா மறைமுகமான எதிரிகள் அவங்களோட தாக்கத்துக்கு நடுப்புற மாற்றுறது, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். மெயினா மனக்குழப்பம் அதிகமா இருக்கும். வேலை, இது குடும்பம், வருமானம் இது சம்மந்தப்பட்ட என்ன குழப்பங்கள், பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா மாதிரியான ஒரு குழப்பங்கள், அதாவது வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு மாதிரியான ஒரு தொய்வு லைஃப்பில் இருக்கும். மெயினாக வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தவங்களை ரொம்ப ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அதாவது உங்களோட ஜாதகத்தில் கிரக அமைப்பு தவறாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க தோணுவீங்க. ஜென்ரலாக தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களுக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும், அடுத்தவங்களை அடுத்த அவருக்கு ஏற்றி விடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கவங்களா இருக்கணும்லாம் என்ன சிந்தனை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தானே குழம்பி இப்போ எதை கையில் எடுக்கிறதுன்னு தெரியாமல் எந்த ரூட்டை போகலாம் தெரியாமல் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு சிக்கலில் அவங்க மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் வர முடியாமல் ஒரு திணறல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து குரு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடங்கிற தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி வலுத்து இருந்தாலும் அவர் சனியா போறதுனால உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால வருமானம் வந்து வரும் வராது, நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும். 100 ரூபாய்க்காக வந்து அதிகமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 3ஆம் தைரியஸ்தான அதிபதி வந்து வலுத்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுவீங்க. இறங்கி பண்ணி பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு உங்கள் போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் போராட்டத்தில் ஜெயிப்பீங்களான்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான். என்ன ரீதினா ஒரு தசாபுக்தி அமைப்புகளும் நல்லா இருக்கணும். அந்த தனியாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போராடுவீங்க. ரொம்ப ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக பெரிய போராடுறதுக்கான கேப்பபிலிட்டி தான். ரொம்ப பண்ணலாமா வேணாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேணாமா, ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுறது, ஒரு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த போராட்டம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துக்கு போய் உட்காரு. 4ஆம் இடம் வந்து வண்டி, வீடு, வாகனம், சுகம், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னாங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் வருது, அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியாகவும் போகுது, அம்மா சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட எண்ணம் உங்களுக்கு நிறையா ஓட்டம் இருக்கிறது, அம்மா சம்மந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கிறது, அது மாதிரி வீட்டுக்கு கடன் வாங்குறது, வீட்டு கடன் அடைக்க முடியாமல் திணறது, நகைகளை கொண்டு போய் அனுப்பி வைக்கிறது, அதே மாதிரி புது கடன்கள் உருவாகுது, வீட்டுக்காகவோ வண்டிக்காகவோ அம்மாவுக்காகவோ உடல் சுகத்துக்காகவோ நீங்கள் வந்து புது கடன்கள் உருவாக்குறது, இதெல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்கும். அங்கே வந்து 6ஆம் அதிபதி வந்து வலுத்து போய் உங்களோட 4ஆம் இடத்துல வந்து உட்காந்து 6ஆம் அதிபதி வலுத்து உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து புது கடன், வீடு சம்மந்தமாக, வண்டி சம்மந்தமாக, அம்மா உடல்நிலை சம்மந்தமாக, இல்லை அம்மாவுக்காக, இல்லை ஏதோ உங்கள் உடல் சுகத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் புது கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான அமைப்புகள் இருக்கலாம். அங்கே 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களோட சுகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும், வீடு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும், புது வண்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். 7ஆம் அதிபதி புதன் வந்து நீச்சமாகி 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு. இப்போ 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவி, நண்பர்கள், கணவனாக இருந்தால் மனைவிங்க, மனைவியாக இருந்தால் கணவனுங்க, நண்பர்கள் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களால உங்களோட சுகம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தா கண்டிப்பாக சுகம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டுங்க. அதே மாதிரி உங்களோட
6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனாலும் சுகம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 9ஆம் அதிபதி வந்து சூரியன். அந்த சூரியன் எங்க 3ஆம் இடம் மறைவு தந்தை வந்து உட்காந்துருக்கும். 9ஆம் இடம் தந்தை சொல்லுவாங்க. தந்தை சம்பந்தப்பட்ட செலவுகளோ தந்தைக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதோ, ஏன்னா சனியோட சேர்ந்து உட்காந்துனால தந்தைக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து நீச்சமாய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்க உடல் சுகம் கட்டுறதுனாலயோ இல்ல ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனத்துல ரிப்பேர் இருக்கிறது ஏதோ ஒரு ரீசன்னாலேயோ 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நீச்சமாக ஒண்ணு வண்டினாலேயோ இல்ல வீட்டுனாலேயோ இல்ல அம்மா சம்பந்தப்பட்ட உடம்புனாலேயோ நீங்க வேலைக்கு ஒழுங்கா போக முடியாது, வேலையில பிரச்சனை வருதோ இதெல்லாம் நடக்கலாம். இல்லைன்னா வேலையே உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கலாம், ஒழுங்கா வேலைக்கு போகாம இருக்கலாம், ஒழுங்கா பிசினஸ் பண்ணாம இருக்கலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து வேலையில ஒரு லாக் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களோட 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலுத்து 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்குங்கிறதுனால எப்படியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாபம் வரதுக்கான வாய்ப்பு, மூத்த சகோதரர் சப்போர்ட் எடுத்துக்கான வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா மனைவியால் விரயம், கணவனால் விரயம், நண்பர்களால் விரயம், பார்ட்னர்ஸால விரயம். ஸோ அப்போ பார்ட்னர்ஸால தூக்கம் கட்டுறது, இவங்க மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ், கணவன் இவங்க மூலியமா உங்களோட தூக்கம் கட்டுறது, இவங்களால அலைச்சல் அதிகமாகுது, இவங்களால விரயம் அதிகமாகிறது. அப்போ பார்ட்னர்ஸ் யாராவது பிசினஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை உருவாகுது, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாம நீங்க திணறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, பிரச்சனை வந்தா அந்த தூக்கம் கட்டுறது, அலைச்சல் அதிகமாகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் அதிபதி மார்ச் 15க்கு மேல உங்களோட 4ஆம் இடத்துல போய் ஏறாருங்க. அப்படி ஏறும்போது என்னன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து பிரச்சனைகள்லாம் குறையுங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ அப்பாவுக்கு உடல்நிலை தெரியாமல் இருந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு, ஏன்னா சூரியனும் புதனும் அங்கே தேர்வும் புதாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சனியும் வந்து 4ஆம் இடத்துக்கு போய் ஏறாருங்க. 4ஆம் இடத்துக்கு போய் ஏறாரு அப்படிங்கிறதுனால மார்ச் 29ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்ல சுகமா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனி 4ஆம் இடத்துல போய் ஏற போறாரு, அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 29க்கு அப்புறம் வந்து சூரியன் இருக்க போறாரு, சனி இருக்க போறாரு, புதன் இருக்க போறாரு, சுக்கிரன் இருக்க போறாரு, ராகு, 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல போய் சேர போகுது. அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப அஸ்ட்ராலஜர் கிட்டயோ இல்ல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கிட்டயோ இல்ல கீழே இருக்க என்னோட நம்பரையோ கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. தசாபுக்திகள் நல்லா இருக்கணுங்க, தசாபுக்தி அந்தரங்கள் நல்லா அமைப்பு இருக்கணும், இல்ல கெட்ட கிரகங்களோட கனெக்ட் இல்லாம இருக்கணும், கிட்ட கிரகங்களோட நட்சத்திர பாதம் வாங்காம இருக்கணுங்க. அந்த மாதிரி ஏதாவது வாங்கி இருந்துச்சுன்னா எந்த கோயிலுக்கு போனா பரிகாரம் பண்ணலாம், வரக்கூடிய தாக்கத்தை இந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது, வரக்கூடிய பிரச்சனையை வந்து எப்படி நீங்க உங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எந்தெந்த மாதிரியான கோயில்களுக்குலாம் போனால் இதெல்லாம் கரெக்டா இருக்குங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கைட் பண்றேங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா கண்டிப்பா இருக்கும். அது தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டியும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கோயில்களாக இந்த அமைப்புகள் இருக்கும். அதுக்கான கீ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஜாதகத்துடைய தான் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு கரெக்டாக அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்தை ஓரளவு நீங்கள் குறைச்சிக்க முடியுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அர்த்தாஷ்டம சனி இருக்க போகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து தனுசு ராசியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வந்து பாசிட்டிவான கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து எந்தெந்த மாதிரியான கோயில்களுக்குலாம் போனால் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணால் ஓரளவு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தொடர்ந்து மாதம் ஒவ்வொரு பலனையும் நம்ம போட்டுக்கிட்டே வரும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.